வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி இப்போ ஆர்ஆரை பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வேறு லெவலில் அசத்தியிருக்காங்க. டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினேட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் இன்றைக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் சொல்லியாகணும். ஃபீல்டிங்கில் கொஞ்சம் விஷயங்களை அவங்க சொதப்பியிருந்தாலும் மற்றபடி இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே ஒரு டாமினேட்டடான பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்லாம் செம மாசாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி தான் டாஸை வின் பண்ணி பவுலிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்க. ராஜஸ்தானும் பார்த்தீங்கன்னா நாங்களும் டாஸ் வின் பண்ணி தான் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பேட்டிங் வந்தாங்க. சஞ்சு சாம்சன், எஸ்எஸ் ஜெய்ஷ்வால் ஓப்பனிங்கில். சஞ்சு சாம்சனுக்கு டோட்டலாக இன்றைக்கி படவே இல்லை. 19 பால்ஸை ஃபேஸ் பண்ணி வெறும் 15 ரன் தான் அடித்தார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவுண்டரி தான் அடிச்சிருந்தார். குர்னல் பாண்டியாவோட ஓவரில் டோட்டலி சஞ்சு சாம்சன் அவருடைய விக்கெட்டை இழுக்க ரியான் பராகும் நம்மளுடைய எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நாக் அப்படிங்கிறத ஆடினாங்க. எஸ்எஸ் ஜெய்ஷ்வால் பார்த்தீங்கன்னா அவரோட 50 கம்ப்ளீட் பண்ண ரியான் பராகும் வந்த உடனே 4s and 6s டீல் பண்ண ரியான் பராக் யாஸ்தேலோட ஓவரில் விராட் கோலி கிட்டேயே கேட்ச் கொடுத்து 30 ரன்னுக்கு அவுட் ஆனார். சாலிடாக ஒரு பக்கம் நின்று ஆடிட்டு இருந்த எஸ்எஸ் ஜெய்ஷ்வால் டெத் ஓவர்ஸில் ஹேசல்வுட் கிட்ட அவுட் ஆக 75 ரன் அடிச்சுட்டு அவரோட வேலையை முடிச்சுட்டு தான் போயிருந்தார். பட் ஆனால் துருவ் ஜுரல் அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் எடுத்து சேர் லெவலில் பார்த்தீங்கன்னா 23 பால் 35 ரன் அடித்து மாஸ் காட்டினார். அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 173 ரன்ஸ் தான் ஆர்ஆரால் அடிக்க முடிஞ்சது. அதில் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புவி, யாஸ்தயால், ஹேசல்வுட், குர்னல் பாண்டியா ஈச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. உண்மையாகவே நீங்கள் அவங்களோட ஃபீல்டிங் ஒரு ஸ்லாப்பியாக இருந்தாலுமே பெரிய லெவலில் ஒயிட் ஜோ நோ பால்ஸோ எதுவும் கொடுக்கல. அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னா விராட் கோலி தான் கேட்ச் ட்ராப் பண்ணி பார்த்தோம். ஃபில் சால்ட்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய 6 எல்லாம் சேவ் பண்ணியிருந்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த ஒரு கிரவுண்டில் 174 டார்கெட் அப்படிங்கிறது ஈஸியாக அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முட்டு போடுறதுக்கு தான் நம்மால் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபில் சால்ட் வந்தார். ஃபில் சால்ட்டும் விராட் கோலி ஓப்பனாக களமிறங்கி வேறு லெவலில் நம்மளுடைய ஃபில் சால்ட் ஆரம்பத்துலேருந்து அதிரடியாக ஆட ஆரம்பிப்பார். நமக்கே தெரியும். ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருந்தார் என்ன, ஸ்டார்க்காக இருந்தாருன்னா ஃபஸ்ட் பால் 4 தான் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்லேயும் ஃபஸ்ட் பால் 4 தான் ஆரம்பித்தார். ஃபில் சால்ட் நிறுத்தவே கிடையாது. ஃபஸ்ட் பால் 4 ஆரம்பித்தவர் 5 பவுண்டரி 6 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அந்த இடத்துல நீட்டாக ஒரு ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறத அடிக்க ஆரம்பித்தார். 33 பாலுக்கு 65 ரன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வேறு லெவலில் முடித்தார் அவரோட இன்னிங்ஸை. விராட் கோலிக்கு ஆரம்பத்திலேயே லக்கும் ஃபேவராகவே இருந்தது. ரியான் பராக்கோட அந்த ஒரு கேட்சை எடுத்தது நம்மளுடைய விராட் கோலி தான். பட் ஆனால் விராட் கோலியோட கேட்சை ரியான் பராக் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தப்போ அந்த கேட்சை விட்டுருவார். அவர் விட்டதுக்கப்புறமா விராட் கோலி வேறு லெவலில் அந்த ஒரு கேட்ச் ட்ராப் காஸ்ட்லியான மிஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி 45 பாலுக்கு 62 ரன் அப்படிங்கிறத அடித்தார். பட் இந்த இடத்துல அது மேட்ரு கிடையாது. ஒரு ஃபில் சால்ட்டோ விராட் கோலியோ அடிக்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் தான். பட் ஆனால் டேவிட் படிக்கல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 140+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். 28 பாலை ஃபேஸ் பண்ண டேவிட் படிக்கல் 40 ரன் 5 பவுண்டரி ஒரு சிக்ஸர் அப்படிங்கிறத அடித்து வேறு லெவலில் மேட்சையும் பவுண்டரியோடு அவர் தான் முடிச்சு வச்சார். ராஜஸ்தான் ராயல்ஸை வேறு லெவலில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தினதோட டாப் 4க்குள்ளே மீண்டும் நம்மளுடைய ஆர்சிபி இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிளாஸாகவே இருக்குது. ஃபில் சால்ட்டோட ஃபார்ம்லாம் தரமாக இருக்குது. பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் ப்ரெஷர் போட்டு வந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய நெகட்டிவ் அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டிங் சுயா சர்மாவோட பவுலிங்கில் கேட்ச் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபீல்டிங் மிஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே நிறையா இருந்தது. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஆர்சிபியோட ஒரு வெற்றி உண்மையாகவே மிகப்பெரிய லெவலில் இருந்ததுன்னே சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.